ஏதோ உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் நீங்குவதற்காக அழைத்தார் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. அது முடிஞ்சிட்டா நீங்க போயிடுவீங்க. புரியுதா? இப்போ சிலர் ஐயோ வியாதியிலேருந்து என்னை நீக்கிட்டா நாங்கள் எங்கே போயிடுவோம், நாங்கள் இங்கே இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டான், இதனால் உன் மீது எனக்கு குறை உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களை ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். வாசிப்போம் அந்த வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. 54 ஏசாயா 54:4 வாசிங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அவ்வளவுதான். நீ வெட்கப்படுவதில்லை, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உன்னுடைய பயத்தை நீக்குவதற்காகவும் உன்னுடைய வெட்கத்தை போக்குவதற்காகவும் ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுவாரா? ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். அடுத்த ஸ்டெப் வந்துட்டே இருக்கணும். ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டா போதும், 10th வரைக்கும் படிச்சுட்டா போதும். இப்பெல்லாம் 10th மதிப்பே இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்த்தா எல்லாரும் 3 டிகிரி 4 டிகிரி 3 டிகிரி PhD டாக்டரேட் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் அதிகம் படிப்பு, ஆண்களுக்கு படிப்பு கம்மி, பெண்களுக்கு அதிக படிப்பு. அதிக படிப்பு இருக்கிறதுனால இழைப்பும் அதிகம். விசுவாசிக்கிறீங்களா? அதிக படிச்சதுனால அவங்களுக்கு ஏற்ற ஒரு துணை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் அவருடைய திட்டத்திற்கு முதலாவது உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய திட்டம் என்ன? முதலாவது அவருடைய திட்டம் என்ன என்று நீங்க என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய திட்டம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கணும். நம்ம ஆண்டவர் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லோரையும் அழைக்கணும். அவருடைய அழைப்பு எல்லோரையும் அழைக்கணும். எல்லா மனுஷரும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா மனுஷரும் கஷ்டப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களை என்ன பண்ணணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுதான். அது என்ன இது தெரியுமா? மிஷன் சர்வீஸ். மிஷன் சர்வீஸ் அதாவது அழைக்கப்பட்டவர்களை அனுப்பப்படுகிறவர்கள் தான் நீங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க மற்றவர்களுக்காக அனுப்பப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார். மிஷன் சர்வீஸ் யூனிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. யூனிட்டி. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டு என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணின. யாரை பற்றி இதை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா,
யாக்கோப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப்பு மேல ஆவியை அமர பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் அந்த யாக்கோப்பை நீ வேரூன்றி வா, இதோட நின்று போயிடக்கூடாது, உன்னுடைய ரட்சிப்பு இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் உங்களை ஆண்டவர் அனுப்புறார். உங்களை இன்னும் திருப்பி திருப்பி உங்களை அனல் மூச்சு எழுப்புகிறார். நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே அணைஞ்சு போறீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவோ எண்ணெய் ஊற்றி வார்த்தைகளை கொடுத்து உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். ஆனா நீங்க நனைஞ்ச கோழி மாதிரி தான் இருக்கிறீங்க. நனைஞ்ச கோழி எப்படி இருக்கும்? அப்படியே என்ன ஆயிடும்? அப்படியே இதுவாயிடும். அது புசு புசுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா தண்ணியில வச்சுன்னா என்ன ஆயிடும்? அப்படியே நனைஞ்ச கோழி மாதிரி, ஒரு சத்து இல்லாத இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல புஷ்டியும் பசுமையாய் வாழ வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் உங்களை அழைக்கிறார். வாசிங்க அடுத்தது. அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். பாருங்க, அவர் சொல்றாரு, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரிகளை அணையாமலும் ஆமென் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. மங்கி எரிகிற திரி, ஆண்டவர் அதை தான் எரிய வைப்பார், மீண்டுமா எரிய வைப்பார். இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு மங்கி போனவர்களா சொங்கி போனவர்களா அநேகர் இருக்கிறாங்க. நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அழைப்பை பற்றின ஞானம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைப்பை பற்றின கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொலைநோக்கம் உனக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிறருக்காகத்தான் உன்னை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்றால் பிறருக்காக ஜெபிக்கிறவர்கள், பிறருக்காக பாரப்படுகிறவர்கள், கஷ்டப்படுவதற்காக நீங்க உதவி செய்கிறவர்களுக்காகத்தான் உங்களை ஆண்டவர் இந்த சூழலிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ உங்களுடைய இது பிரச்சனை முடிஞ்சிச்சு அதோட வெளியே போவதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய அழைப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு ஆரம்ப காலத்துல சும்மா போய் தலையை கொடுத்துட்டு எட்டி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். மோகன் பாஸ்டர் பாட்டு பாடுறாரு, சரி கொஞ்ச நாள் இருப்பாங்க, கால் துடிக்குது, வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு எப்படி 1994 பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி உள்ள போயிட்டான். ஏதோ தெரியாத உள்ள போயிட்டு எனக்கு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல. வெளியே போயிடலாமா நம்ம, ஏன்னா அது இதற்குரிய ஆள் கிடையாது. நான் பரிசுத்தனா இல்லையே. இந்த இடத்துல பார்த்தா எல்லாம் பரலோகம் மாதிரி இருக்கு. தெரியாத ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு என்னை வெளியே போகிறதுக்கு சாத்தான் என்னை வெளியே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா அந்த பாட்டு என்ன பண்ணிச்சு? அப்படியே அழுக வச்சு அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். அல்லேலூயா. உன் மீறுதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நீ சுகமாயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் மூலமாக நான் அன்றைக்கு எட்டி பார்ப்பதற்காக போனேன். கர்த்தர் கதவு மூடிட்டார், உள்ள தள்ளிட்டார். அன்னிலிருந்து என்ன ஆண்டவர் அல்லேலூயா கடைசி வரையிலும் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தத்தோடு ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க அல்லேலூயா தேவனுக்காக தள்ளப்பட்டிருக்கீங்க, தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிறருக்காகத்தான் உன்னை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்காக ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, எல்லோருக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் உயிர் பெற்று அல்லேலூயா தேவனுக்காக சார்ந்து வாழ, தேவனை சார்ந்து வாழ்வதற்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் அல்லேலூயா
திரிந்த நாணலை என்ன சொல்றாரு வாசகி? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் ஆமென் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியேறலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஹல்லேலூயா இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பம் ஆக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார், உண்மையாய் அழைத்து இருக்கிறார். உங்களை உன் குடும்பத்திற்காக, உன்னுடைய பலவீனப்பட்டு இருக்கிற குடும்பம், ஹல்லேலூயா தேவனை சார்ந்து வாழாத குடும்பத்திற்காக உன்னையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மை என்றால் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். வாசிங்க அடுத்தது. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகியவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் பாருங்க. அதுல ஆண்டவர் அந்த வசனம் எத்தனை வசனம்? குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்து இதுதான் ஆண்டவர் பாருங்க குருடர்களை கண்களை திறக்கணும். குருடர்களுடைய கண்களை திறக்கணும். இயேசுவை அறியாதவருடைய கண்களை நீங்க தான் திறக்கணும். வேற யாருக்கும் இது இல்லை. விசுவாசிகளுக்கு தான். நீங்க விசுவாசியாவே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளை என்ன? நீ போய் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளையும் என்ன பண்ணும்? சகலத்தை சர்வ சிருஷ்டி, அதாவது நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரும் ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லிட்டேன். விசுவாசியா இருக்க நீ இன்னும் விசுவாசியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஏதோ நான் வரேன் முடிஞ்சு ஒரு ½ முன்னாடி போயிட்டா போதும். சபை முடிஞ்சு சபை தொடங்கி ஒரு ½ இல்ல கடைசியா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டா போதும். அதுக்காக உன்னை அழைக்கல. தயவுசெய்து சொல்றேன், நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கு. பயங்கரமான பாடு நிமித்தம் போய்கொண்டு இருக்கிறீங்க. பயங்கரமான பொல்லாப்பு உங்களை என்ன பண்ணிக்கொண்டிருக்கு? நெறித்து கொண்டிருக்கிறது. அதுதான் நெறிந்த ஞானலை ஆண்டவர் என்ன பண்றாரா? முறியாமல் வைக்கிறார். நெறிந்து போயிருக்கிறீங்க. அணைகிற விளக்கு திரி அதை மீண்டுமாய் எரிய வைக்க போகிறார் உங்களை. ஹல்லேலூயா. நீங்க தான் பிரகாசிக்க போகிறீர்கள். கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்களுடைய அழைப்பின் திட்டத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பின் திட்டம் உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சொல்றார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் உன்னை முன்குறித்தேன் என்றால் நீ எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீ சுயநலவாதியாய் வாழக்கூடாதுன்னு சொல்ற. உன்னை அழைச்சது, உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது என்னவா இருக்கணும்? என்னுடைய திட்டத்திற்காகத்தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு சொல்ற. என்னுடைய பணிக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். விசுவாசிங்களா? காலையில பார்த்தேன், மழை தண்ணி தேங்கி இருக்குது. மழை தண்ணி தேங்கி இருக்கும்போது தண்ணியை தள்ளி விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஆண்டவரை தண்ணி இந்த மாதிரி ஒன்று அழைச்சிட்டு அது நடக்கணும். எதுக்காக நீ இது பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய பணிக்கு வெட்கமும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வெட்கப்படுது. நாம் என்ன இது பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன்? PhD முடிச்சிருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஆண்டவர் யாவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். வெட்கப்படாத தேவனுடைய பணியை செய்வதற்கு வெட்கப்படக்கூடாது. பாஸ்டர் மோகன் அதுதான் சொல்லுவார். ஒரு நாள் சொல்லி பார்த்தாராம், இந்த அழைப்பு தேர்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்காத இருந்தான். நேராக வந்தாராம், கையில் ஒரு பிளாஸ்டிக் கையை போட்டு அந்த இது திறந்துருக்கிறாரு, சஸ்பெண்ட் திறந்துட்டு அதை கையை விட்டு எடுத்து பார்த்தா பால் இருக்கு. எடுத்துட்டு அதுலேருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஊழியத்துக்கு ஐயா நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை பிடிச்சி அழுந்தாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஏதோ சும்மா அவர்கிட்ட நன்மை பெற்றுட்டு நீ ஓடிடக்கூடாது. கர்த்தருக்கு நன்மை பெற்றிருக்கிற நீ உன் தகப்பன் தாய்க்கு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜீவனை வாங்கி கொடுத்துட்டு இருக்க. உன்னுடைய உறவினருக்கு ஜீவனை வாங்கி கொடுத்துட்டு இருக்க. இன்னும் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? ஏதோ உலக பிரகாரமா ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியத்துக்கும் நீ ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, மறுதளிக்க கூடாது. தேவனுடைய சபைக்கு ஒரு சிலர் தேவனுடைய சபையை அசட்டியா நினைச்சிட்டு இருக்கீங்க, அசதியா நினைச்சிட்டு இருக்கீங்க. தேவனுடைய சபை என்றால் ஒரு நடுக்கம் வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்திரீன்னு சொல்லிட்டு ஆண்கள் மாத்திரம் காலை தூக்கி விடாதீங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்களும் ஸ்திரீ தான். அவர் மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டி. நானும் உள்பட மணவாட்டியா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய திட்ட பணிக்கு நீங்க செயல்பட வேண்டும். விசுவாசிங்களா? அவருடைய மிஷன் சர்வீஸ், மிஷன் தளம், அல்லேலூயா, அதாவது பணித்தளம். ஆண்டவர் அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவும் இருக்கிறார். அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, பிறருக்காக நீங்க ஜெபிப்பதற்கும் உங்களுக்கு பணி வேலைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பாடத்தை கொடுக்கிறார். உங்களுக்காக அல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களுக்காக அல்ல. என்ன சொல்ற? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டது பிறருக்காக. நான் ரட்சிக்கப்பட்டது பிறருக்காக. சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டது பிறருக்காக. சும்மா சொல்லக்கூடாது. மனதோட சொல்லுங்க, உள் மனதோட சொல்லுங்க. நான் பிறருக்காக நான் ஜெபிப்பேன், பிறருக்காக நான் என்ன பண்ணுவேன், பிறருக்காக கொடுப்பேன் அப்படி சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதற்காகத்தான். ஏதோ என்னுடைய குடும்பத்துல என்னுடைய தாய் நல்லா இருந்தா போதும், என் தகப்பன் நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு கெட்ட சிந்தையோட வாழலாம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். நெறிந்த நாணலை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அணைகிற திரியை பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்களை ஆண்டவர் அல்லேலூயா நல்ல வாழக்கூடியவர்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அதான் சொல்றாரு, குருடனுடைய கண்களை திறக்கவும், வாசிங்க, கட்டுண்டவர்களை காவலிலிருந்து இருளில் இருக்கிற கர்த்தராகிய நான் ஆமென் நீதியின்படி உங்களை அழைக்கிறேன். என்ன சொல்லுங்க? கர்த்தராகிய நான் நீதியின்படி உங்களை அழைக்கிறேன். உங்களை திரும்பவும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை திரும்பவும் அழைப்பு கொடுக்கிறார். ஏதோ நாங்க இது பாஸ்டர் ஆளுதான் முடியும், பாஸ்டர் ஜெபம் பண்றாரு போதும் கிடையாது. நீங்க தான் உங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீ விசுவாசியாகவே இருக்காது. அடுத்தது என்ன ஆகணும்? அடுத்த ஸ்டெப்பு வரணும், அடுத்த படிப்புக்கு போகணும்.
மேல் படிப்புக்கு போனாதான் உனக்கு உயர்ந்த வேலை, இல்லாட்டி உலகம் மதிக்காது உங்களை. ஆகவே நீங்க அல்லேலூயா நல்ல படிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நான் நீதியின்படி உங்களை அழைத்து. அடுத்தது வாசிங்க. உங்களுடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருக்கு விக்கிரகங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. என் மகிமையை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு விக்கிரகத்தை வீட்டிலே கொண்டு வந்துட்டீங்க. டிவி மூலமாக அல்லது செல்போன் மூலமாக விக்கிரகம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஏதோ அம்மன் சிலையை பார்த்து கூப்பிட்டாதான் இல்லை. விக்கிரகம் எங்க இருக்கு? உங்க கையில இருக்கு, பாக்கெட்ல இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய மகிமையை வேறொருக்கு கொடேன்னு சொல்றாரு. அவருடைய துதியை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கூடாதுன்னு சொல்றாரு. விக்கிரகங்களுக்கு செலுத்தக்கூடாது. நிறைய பேர் விக்கிரகத்தை பாக்கெட்லயே வச்சிருக்காங்க. பாவம் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் மகிமைப்படுத்துகிற கரம், அவரை மகிமைப்படுத்துகிற நாவு, அவரை துதி ஆராதனை செய்கிற நாவு கெட்ட கிரியைகளுக்குள்ளே உள்ள போயிடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. பூர்வ காலத்தில் வாசிங்க. 9வது வசனம். 9வது வசனம் வாசிங்க. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இது நிறைவேறாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நானே அறிவிக்கிறேன், நானே அவைகள் தோன்றுவதற்கு முன்பு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றேன். உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லித்தர அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கற்று தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கு தேவன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஆகவே நீங்க அல்லேலூயா அவருடைய திட்டப்பணிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:18 வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:18. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கா? பைத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி கெட்டு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு பைத்தியமா இருக்கும் சிலுவை பற்றின உபதேசம். அல்லேலூயா. நமக்கு ஆமென் தேவ ஊழியர்கள், அல்லேலூயா, அதாவது விசுவாசிகள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருவார். உங்களுடைய ஊதியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு என்ன வேலை செய்யறீங்களோ அதற்கேற்ற பலன் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களையே பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் என்ன வேலை செய்யறேன், ஆண்டவருக்கு என்ன முக்கியமான வேலை செய்யறேன்னு பார்க்கணும். இப்பெல்லாம் நான் உங்களை விசுவாசியா நினைக்கிறேன், உடன் ஊழியக்காரரா நான் நினைக்கிறேன். அப்போ நானே உங்களை அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நானே உங்களை அப்படி நினைக்கிறேன்னா கடவுள் உங்களை எப்படி நினைப்பாரு? கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்க. என் பிள்ளைங்க வேலை தான், எனக்கு பணி செய்யணும், அதுதான் ஆண்டவர் நினைக்கிறார். ஏதோ ஜெபம் பண்ணிட்டு எனக்கு நிறைவேறிச்சு, ஆண்டவர் செபிச்சுட்டு எனக்கு கொடுத்துட்டாருன்னு போயிடக்கூடாது.
சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போவதற்கு என்ன இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ஆனா நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. உங்களுக்கு தேவ பலன், தேவ பலன் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பலனும் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய பலனும் உண்டு. அப்போ சிலுவை பற்றின உபதேசம் நீங்க சொல்ல வேண்டும், மற்றவருக்காக சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அடுத்த மாசம் நான் சுவிசேஷம் அறிவிக்கிற நாளை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாள்ல எங்களோட நீங்க ரெண்டு பேரா என்ன பண்ண ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்க அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எந்த மனுஷனும் கெட்டு போக கூடாது என்று நினைக்கிறார். கெட்டு போவர்களுக்கு என்ன இருக்கிறார்? பைத்தியமா இருக்கிறது. எந்த மனுஷனும் கெடக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் அதுதான். எந்த மனுஷனும் கெடக்கூடாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே என்ன பண்றாங்க? முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கறாங்க? விக்கிரகத்துக்கு கொடுக்கறாங்க. விக்கிரக கிரியைகளுக்கு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு நீங்க போதிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய உறவினருக்காக ஜெபிக்கணும், என்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கணும், என்னோடு ஊழியம் செய்கிற வேலை செய்கிற ஆட்களுக்காக நண்பர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பான். விசுவாசிங்களா? அடுத்தது வாசிங்க. அந்தபடியே ஞானிகளுடைய அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். எப்படி? ஞானிகளை என்ன பண்ணுவாரா? ஞானிகளை என்னுடைய ஞானத்தில அழிப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இங்கு படிக்கிற படிப்பை காட்டிலும் பரலோக படிப்பு சாதாரண படிப்பு அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? சாதாரண படிப்பா? சாதாரண படிப்பு அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற படிப்பு சாதாரண படிப்பு இல்லை. அதான் இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அல்லேலூயா. 26வது வசனம் வாசிங்க. எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பாருங்க, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்புறம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார்? சின்னவனை புழுதிலிருந்தும் சிறியவனை கும்பலிலிருந்து உயர்த்தி ஆண்டவர் ராஜாக்கள் உட்கார இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில 2000 அல்லேலூயா பாஸ்டர்ஸ்க்கு நடுவில் நான் உட்காரும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோகன் பாஸ்டரோட நான் அமரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட கை குலுக்கி பேசும்போது எவ்வளவு பெரிய, ஏன்னா உலக தலைவரா இருந்து அவர் அல்லேலூயா நல்ல பரிசுத்தவான்களாய் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற அந்த சகோதரர் அவர்களோடு நான் பழகும் போது பேசும்போது ஆச்சரியப்பட்டேன். அல்லேலூயா. நான் எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்த, ஆனால் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் ஆண்டவர் அழைக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையிலிருந்து மாற வேண்டும். ஒரே நிலையில இருக்கக்கூடாது. இந்த குழந்தை வளரல அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன அர்த்தம்? குழந்தைக்கு என்ன அர்த்தம்? வளரல அப்படின்னா போஷாக்கு சரியில்லை.
அதற்கு வளர்ப்பு என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை, ஏதோ அது என்ன ஆகுது, ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. குழந்தை வளர வளர அடுத்த மாசம் ஒன்று வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு இது இப்போ நடக்கிறதுக்காக பழகி கொண்டு இருக்கான். அடுத்தது உபயோகத்துக்காக பழகும், பேசுறதுக்காக பழகும், பல்லுவான். இந்த மாதிரி நம்முடைய ஸ்டேஜ் மாற 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 ஒன்றும் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீங்களும் மாறணும். மாறும் பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க குன்னி நடக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. குந்தி நடக்க வேண்டியது வரும். உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நெறிந்த ஞானலை ஆண்டவர் உயர்த்துகிறார், அணைகிற திரியை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்க தங்களை அர்ப்பணிக்கணும்னா ஏதோ சும்மா வந்துட்டு போவது இருக்கக்கூடாது, சும்மா உட்கார்ந்துட்டு போகக்கூடாது. நல்ல வளர்ச்சியை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், என்ன ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு கேட்கணும். பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்கிறார், யாரை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில எவ்வளவு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு இருக்கிறான். உங்களை ஆண்டவர் எந்த பலவீனத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா உங்களை தான் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் இந்த சபையில வைத்திருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அடுத்த தலைமுறைக்கு நான் பரிசுத்தவான்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. இதோட முறிந்து போவது கிடையாது. அல்லேலூயா. இதோட நாம அணைந்து போவது கிடையாது. நம்முடைய அல்லேலூயா பரிசுத்த வாழ்க்கை வந்து அடுத்த தலைமுறைக்கு போய்கொண்டே இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு போய்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நான் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இன்னும் இது ஃபாஸ்ட் டைம், இதை பார்க்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கடைசி பயணம், இந்த உலகத்துக்குரிய கடைசி பயணம் எப்போ? ஆனா திரும்பவும் வருவாரு ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த பஸ்கா பண்டிகையில கடைசியா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போறாரு? நீங்க என்ன அனுப்புகிறது நல்லது, உங்களுக்காக நான் தேற்றரவாளனை அனுப்புகிறேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. என்னை விடுங்க, தொடாதீங்க, நான் போகிறது உங்களுக்கு தான் நலம் என்று சொல்லிட்டு போறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக இந்த திருச்சபை விசுவாசிகள் முழுமையாய் அர்ப்பணிப்பு வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? முழுமையான அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு திருச்சபை விசுவாசிகள் முழுமையான அர்ப்பணிப்பின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 14வது வசனம் வாசிங்க. இது நானே ஆமென், நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடுவீர்கள் என்று சொல்றார். அப்போ பாருங்க, ஆண்டவரே இப்படி செய்யறாரு அப்படின்னா நம்மையா ஆண்டவருடைய தன்னை அர்ப்பணிக்க வில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பணிக்கு நம்மை அர்ப்பணிச்சு பாருங்க. ஒருவர் என்ன பண்ண சமாதானத்தோட நெருங்கி பழக பாருங்க. தயவு செய்து
சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நல்ல சகோதரத்துவம் நமக்கு தேவை. சபையின் அங்கத்தினர்கள், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் சபை அல்லேலூயா பழக்க வழக்கங்களிலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிறருக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, பிறருக்காக நம்ம சூரிட்டி போடுறது சொல்லிட்டு அதனால அன்பை நீங்க முறியடிச்சிடாதீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அன்பை முறியடிச்சிடாதீங்க. ஒரு சிலர் ஒருத்தர் அப்படித்தான், ஒரு ஊழியர் ஒரு இது போட்டார், சூரிட்டி நான் ஜாமீன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். கடைசியில் அது கோடிக்கணக்கில் கடனுக்கு என்ன பண்ணிட்டாரு, சூரிட்டி போட்டுட்டு போனார். கடைசியில் அவரு மறிச்சிட்டாரு. ஆனால் மறிச்சு இன்னும் கடன் அவங்கள வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்வது போல இன்னைக்கும் நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அதிலெல்லாம் சிக்காதீங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அப்பனுக்கு ஜெபிக்க ரொம்ப ஈஸியான வேலை. பணமும் இல்லை, காசும் இல்லை, பணமும் இல்லை, காசும் இல்லை. நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க. தங்களை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். தடைகளை உடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அல்லேலூயா பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே உங்களை வழி நடத்தும். அடுத்தது வாசிங்க, 13, 14 வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுக்கு கால்களை கழுவுவதில் உண்டானால், ஆமா, ஒருவர் கால்களை கழுவீர்கள் என்று சொல்றார். பேதுரு உடனே என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எங்க கால்களை கழுவிருக்கா, அது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் உன் காலை கழுவாவிட்டால் பங்கு இல்லை சொல்லிட்டார். எப்படி? என்னிடத்தில் பங்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னோட போஜனம் பண்ணக்கூடாது, என்னோட பேசக்கூடாது, என்னுடைய ஐக்கியத்துல நீ தங்கும் பிள்ளை அல்ல, வேற ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வாசிங்க. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கைகளையும் என் தலையையும் கழுவ வேண்டும் என்று சொல்றார். பாருங்க, என்ன மாத்திரம் இல்ல, என் கால்கள் மாத்திரம் இல்ல, கழுவுங்க. அப்போ அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் இருக்கிறது. பாருங்க, முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்களை கழுவணும்னா பணிவிடைக்காரனா இருக்கணும். மற்றவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஐக்கியத்துல வளரணும், மற்றவங்க மதிக்கணும். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே சரி சமமாய் தான் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ பெரியவன், நீ படிச்சவன், நீ டாக்டர், அதிகாரி, பெரிய அதிகாரியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய கால்களை கழுவதற்கு ஆண்டவர் அல்லேலூயா திட்டமிட்டார். எல்லாரும் ஒரே ஆட்கள் தான். சபையில வந்திருக்கிறவர்கள் அநேகர் வரீங்க. அல்லேலூயா. யார் யார் வரீங்க? படிச்சவங்க வரீங்க, நல்ல பட்டதாரிங்க வரீங்க, நல்ல அல்லேலூயா PhD படிச்சவங்க வராங்க, டாக்டரேட் படிச்சவங்க வராங்க, இன்ஜினியர் வராங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வராங்க. ஆனாலும் எல்லாமே ஒரே சமம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் கால்களை கழுவுகிறார். அல்லேலூயா. நீங்களும் என்னுடைய வழியில வாங்கன்னு சொல்றார். நீங்களும் என்னுடைய வழியில வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே சரிசமம். பாருங்க, அப்போஸ்தலர் காலத்துல ஒரே சரிசமமாய்
அவங்க அவங்களுடைய காணியாட்சிகளை விற்று எல்லாரையும் ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து பெரிய பெரிய வீடு வச்சிருக்கிறதுனால என்ன பெருசா நினைச்சிருக்காங்க, நான் வந்து பெரிய கம்பெனி வச்சிருக்கிறதுனால என்ன பெருசா நினைச்சேன், எல்லாத்தையும் நான் விட்டு எங்களை ஒரு சரிசமமா மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். ஆனா அதுல ஒரு குடும்பம் என்ன ஆச்சு, அதுல ஒரு குடும்பம் என்ன பண்ணுச்சு, அனனியா சஃபரியா. நீங்க படிச்சு பாருங்க. அனனியா சஃபரியா என்ன பண்ணாங்க, பொய் சொல்லிட்டாங்க. நாங்க இவ்வளவுதான் கொடுத்தோம். எல்லாருமே ஒரு மனதோட இருந்தாங்க, ஒரே குடும்பம், வேற யாரையும் வேதத்தை போட. நாங்க இதுதான் வித்தோம். பாதி சொத்தை எடுத்துட்டு பாதி சொத்துடைய காசை எடுத்து மறைச்சிட்டு பாதி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ பேதுரு ஆவியானவரால் பேசப்பட்டார். ஆவியானவருக்கு நீங்க எப்படி நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் அந்த இடத்துல மறிக்கிறார். பாருங்க, ஆவியானவருக்கு ஏன் அப்படி போய் சொல்றீங்க? ஆவியானவர் உங்களை நடத்த மாட்டாரா, உயர்த்த மாட்டாரா? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ளாவிட்டால் அல்லது உங்களுடைய மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அல்லேலூயா முன்னேற்றமும் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்காக கொடுக்கும் போது அல்லது ஒருமனப்படும் போது கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். இதற்காக நீங்க ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு வேணும். இந்த திருச்சபையில ஆண்டவரே முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இந்த சபையில ஆண்டவரே முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனுடைய ஊழியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆண்டவரே எங்களை நாங்கள் பரிசோதித்து எங்களை ஒழுங்கு கிரமமாய் நடத்துங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய திட்ட பணிகளையும் செய்வதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே. எவ்வளவாய் பெருகிவிட்டன, நீரே
செய்து அணைகிற திரியை ஆண்டவரே பிரகாசிக்க செய்து இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நீ பிரகாசிக்க செய்ய, வந்திருக்கிற பிள்ளைகளை பிரகாசிக்க செய்ய. உடைய ஊழிய பணித்தளத்தில் ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எவர்களை முன்குறிக்கிறோ அவர்களை அழைத்திருக்கிறோம், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாக்கும், எவர்களை நீதிமானாக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்து. கர்த்தர் இவர்களை ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் அவர் முடிவு பரியந்த வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அல்லேலூயா.